Hello everyone. In the video நம்ம பார்க்க போறது வந்து functions in Python. So Python language ஓட basic concepts, Pythonல இருக்கிற conditional statements and control statements பத்தி detail ஆன video descriptionல இருக்கு. அதை பார்த்துட்டு functions பார்த்தோம்னா you can easily able to understand the functions in Python. So first வந்து fruitful function. So ஒரு functionல values return பண்ற மாதிரி இருந்ததுன்னா that is fruitful function, a function that returns a value. So இதுக்கு ஒரு example, simple example பார்த்தோம்னா இப்போ rootன்ற variableல sqrt function வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் sqrt of 25. So that is square root of 25 ரூட்ல கெட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் sqrt of 25ன்றப்போ டிஃபால்ட்டாக வந்து எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வேல்யூஸ் வந்து ரூட்ல ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ. இந்த ஃபங்க்ஷன் sqrtன்றது ஃபங்க்ஷன் ஃபார் கம்ப்யூட்டிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ கிவன் நம்பர். ஸோ இந்த sqrtன்ற ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன்ஸ் எ வேல்யூ. ஸோ திஸ் இஸ் எ fruitful function. So next இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் நாமளே டிஃபைன் பண்ணலாம். டிஃபைன் ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். ஸோ ஆட்ன்ற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கான சின்டாக்ஸ் வந்து இதுதான். DEFன்றது வந்து கீவேர்ட். ஸோ ஆட்ன்றது ஃபங்க்ஷன் நேம், இந்த மாதிரி பிரேசஸ் கோலன். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் defining functions. So in the function குள்ள body of the functionல நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு வேரியபிள் a equal to 10. So add பண்றதுக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் வேணும்ல. So a equal to 10, b equal to 20 அப்படின்னு டூ வேரியபிள்ஸை நான் வந்து அசைன் பண்ணிடுறோம். அசைன் பண்ணிட்டு ஸோ அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சின்னு ஒரு வேரியபிள் போட்டு a plus b அப்படின்ட்டு அடிஷனை பெர்ஃபார்ம் பண்றேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் எனக்கு வந்து சின்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரிட்டர்ன் சின்ட்டு நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ இதுதான் வந்து ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா தட் இஸ் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றோம். ஸோ எக்ஸ்ன்ற வேரியபிள்ல இந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ கால் பண்ணிட்டு பிரிண்ட் எக்ஸ். ஸோ இந்த சியோட வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஆட்ன்ற ஃபங்க்ஷன். ஸோ அதை நான் எக்ஸ்ல ஸ்டோர் பண்றேன், இந்த எக்ஸை பிரிண்ட் பண்றேன். ஸோ அப்போ எனக்கு வந்து அவுட்புட் என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்றோம்னா வித் கீவேர்ட் DEF, ஆட்ன்றது ஃபங்க்ஷன் நேம், பிரேசஸ் கோலன். ஸோ இதுல வந்து டூ வேரியபிள்ஸ் a அண்ட் b வந்து அசைன் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த வேரியபிள்ஸ் ஆட் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ செகண்ட் ஒன் இஸ் void function. So void function வந்து performs the action but does not return any value. Void function perform action but does not return any value. voidல வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்காது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா தட் இஸ் void function. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம வந்து பைத்தான் வந்து இன்டராக்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம பைத்தானோட ப்ராம்ப்ட்ல போயிட்டு 10 plus 20 அப்படி x equal to 10 plus 20 கொடுத்தோம்னா நமக்கு அப்படியே டைரக்டா வந்து 13 ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இங்க நமக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தேவை கிடையாது. இப்போ வந்து அதுல தான் இப்போ ஒரு வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதே ப்ரோக்ராம் தான் டிஃபைன் ஆட் ஆஃப். ஓகேவா? ஸோ ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஏன்ற வேரியபிளுக்கு 10, பின்ற வேரியபிளுக்கு 20 அசைன் பண்ணிட்டேன். சேம் பிரிண்ட் அடிஷன் ஆப்ரேஷனுக்கு சி ஈக்குவல் டு a பிளஸ் பி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. இங்க வந்து நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னு கொடுக்காம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே டைரக்டா கொடுத்துடுறோம். பிரிண்ட் சின்ட்டு டைரக்டா கொடுத்துட்டு இங்க வெறும் நம்ம வந்து ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் மட்டும் பண்ணி விட்டுட்டா போதும். ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுட்டா போதும். ஸோ இங்கே இதுக்குள்ளே நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கனால no need of return statement. So return statement இல்லைன்னா which function is called void function. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனுக்கும் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் void ஃபங்க்ஷனுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா parameters or arguments. So what is parameters? Parameters are input to the functions. So parameters ன்றது input to the functions. So இதுல வந்து two types of parameters இருக்கு, required parameter and
default parameter. So what is required parameter? Required parameter la number of parameter in definition function should be equal to number of arguments in function call. So வந்து நம்ம வந்து function define பண்ணும்போது எத்தனை number of parameters வந்து define பண்றோமோ function call பண்ணும்போது அத்தனை number of parameters அத்தனை number of arguments நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். So that is required parameter. So அதுக்கு வந்து ஒரு simple example பார்த்தோம்னா நான் வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஎஃப் ஸ்டூடெண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்குறேன், நேம் அண்ட் ரோல். நேம் அண்ட் ரோல்ன்ட்டு 2 பேராமீட்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ன்ற ஃபங்க்ஷனில் நேம் அண்ட் ரோல் 2 பேராமீட்டரை நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுக்குள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட்ல நேம் அண்ட் ரோல். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் வாங்கி 2 கிவன் பேராமீட்டர் நேம் அண்ட் ரோலை பிரிண்ட் பண்ணணும். அப்படியே அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் நேம், அது உள்ள இருக்கிற பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ்க்கு இப்போ நேம்க்கு வந்து நான் வந்து பிரியா அப்படின்னு கொடுக்குறேன்னா நேம் இஸ் பிரியா. ஸோ ரோல் நம்பர் வந்து 47 அப்படின்னு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம்னா, ஸோ இதில் வந்து 2 நம்பர் ஆஃப் parameters இருக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல. ஸோ ஃபங்க்ஷன் கால்லையும் 2 நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கணும். அப்போதான் வந்து திஸ் இஸ் ரெக்வயர்ட் பேராமீட்டர். ஓகேவா? தென் ஒன்லி இட் இஸ் ரெக்வயர்ட் பேராமீட்டர். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் default parameter. So default parametersல parameters have default values. parametersக்கு values defaultா வந்து define பண்ணும்போதே கொடுத்துட்டு இருப்போம். ஸோ இதுக்கும் வந்து சேம் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டிஃபைன் ஸ்டூடெண்ட். ஸோ அதே பேராமீட்டர்ஸ் நேம், ஏஜ்னு எடுத்துக்கலாம். இல்லை ஏஜ் வந்து 17 அப்படின்னு நான் இங்கேயே வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். டிஃபைன் பண்ணிட்டு இப்போ நம்ம கொடுக்குற அந்த நேமையும் ஏஜையும் பிரிண்ட் பண்ண போதும் அப்படியே. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஏஜ் வந்து 17 நான் வந்து டிஃபால்ட்டாக சொல்லிட்டேன். அப்போ வந்து எல்லா பேராமீட்டர்ஸ்க்குமே வந்து இப்போ நம்ம நேம் மட்டும் கொடுத்தோம்னா இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் எடுத்துக்கும். நேமோட ஏஜை கொடுத்தோம்னா அதையும் வந்து எடுத்துக்கும். இப்போ நான் வந்து இங்கே கால் பண்ணுறேன் ஃபங்க்ஷனை, STUDன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரியா அப்படின்ட்டு மட்டும் கால் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பிரியான்னு கால் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு இங்கே அவுட்புட் என்ன வரும்? நேம் வந்து பிரியா, ஏஜ் வந்து 17. நேம் பிரியா, ஏஜ் 17 வந்துடும். இப்போ வந்து நான் இதே ஃபங்க்ஷனை வேற மாதிரியும் கால் பண்ணுறேன். இப்போ ஜெகன் 18 அப்படின்னு கால் பண்ணேன்னா அப்போ எனக்கு அவுட்புட் வந்து என்ன வரும்? ஜெகன் 17 தான் வரும். ஏன்னா இங்கே பேராமீட்டர்ஸ்க்கு டிஃபால்ட் வேல்யூ 17ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த 17ன்ற வேல்யூவை தான் இது எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் default parameters. So parameters order 2 types, required parameter and default parameter. So next one is local and global scope. So scope refers to place we can access a variable. Scope என்றது ஒரு வேரியபிளை எந்த இடத்துல வந்து நம்ம access பண்றோம் அப்படின்றத ரெஃபர் பண்றது தான் scope. So இதில் we have 2 scopes, global scope and local scope. குளோபல் ஸ்கோப்ன்றது வந்து அவுட் சைட் ஆஃப் தி லூப்ல, அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைட்ல டிஃபைன் பண்ணுவோம். அந்த வேரியபிளை நம்ம ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே லோக்கல் வேரியபிள்ன்றது ஃபங்க்ஷனுக்குள்ள தான் டிஃபைன் பண்ணுவோம். வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் டிஃபைன் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் அந்த லோக்கல் வேரியபிள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு வேரியபிள் a = 50 அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? a = 50 அசைன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம், ஆட்ன்ற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. இதுக்குள்ள b = 20 அப்படின்னு சும்மா வச்சுக்கிறோம் ஒரு வேல்யூ. இப்போ c = a + b, print c. இதுதான் வந்து அடிஷனோட ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து அடிஷனோட ஃபங்க்ஷன். இப்போ வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன், சப்ராக்ஷனோட ஃபங்க்ஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் சப்ராக்ஷனுக்காக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து b =
30 c equal to a minus b அப்படின்ட்டு யூஸ் பண்ணுற print c. ஓகேவா, print c. இப்போ இந்த ஏன்ற வேல்யூ எந்த ஃபங்க்ஷன்லுமே யூஸ் ஏவோட வேல்யூ வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ இது வந்து குளோபல் வேரியபிள். ஸோ இந்த பியும் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. ஸோ இங்கேயும் அதே வேரியபிள் தான் பின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறனால இந்த 20ன்றது அடிஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இங்க வந்து பிக்கு வேற வேல்யூஸ் மாத்திருக்கோம். சப்ராக்ஷனுக்குள்ள இருக்கிறனால சப்ராக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த பி வேல்யூ. பட் ஏ வேல்யூ வந்து போத் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு காமன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அடிஷனையும் சப்ராக்ஷனையும் வந்து கால் பண்ணி விட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அடிஷன் ஃபங்க்ஷனும் சப்ராக்ஷன் ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்? print c. அடிஷனில் வந்து print c a plus b. ஸோ ஏயோட வேல்யூ 50 அசைன் ஆகிக்கும், பியோட வேல்யூ 20 அசைன் ஆகிட்டு 70 பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதே இப்போ சப்ராக்ஷனுக்கு ஏயோட வேல்யூ 50, பியோட வேல்யூ இங்கே 30, அப்போ வந்து 20. ஸோ இதுதான் வந்து அவுட்புட்டாக நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் லோக்கல் அண்ட் குளோபல் வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் காம்போசிஷன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபங்க்ஷன் காம்போசிஷன். Function composition வந்து என்னன்னா, result of one function is given as parameter to next function. So ஒரு ஃபங்க்ஷனோட ரிசல்ட் வந்து அடுத்த ஃபங்க்ஷன்ல யூஸ் ஆகும். So that is function composition. So இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, டைரக்டா இன்டராக்டிவ் மோட்ல math dot square root of math dot log of 10. ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் படி ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்போ மேத் டாட் லாக் ஆஃப் 10ஓட வேல்யூஸை கம்ப்யூட் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் பாஸ்ட் ஆஸ் அ பேராமீட்டர் டு ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஸோ லாக் 10ஓட வேல்யூஸ் வந்து பாஸ்ட் ஆஸ் எ ஆர்குமெண்ட் ஆர் பேராமீட்டர் டு ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷன் காம்போசிஷன்னா என்னன்ட்டு. ஸோ இல்லை இன்னும் டீட்டெயிலாக வேறு ப்ரோக்ராமிங்லேயே சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் சேம் ப்ரோக்ராம் நம்ம அங்கே யூஸ் பண்ண அதே ப்ரோக்ராம் தான், ஆட் ஆஃப் a, b. ஸோ நான் பேராமீட்டர்ஸை ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போதே பேராமீட்டர்ஸை சொல்லிட்டேன். இப்போ உள்ள வந்து c ஈக்குவல் டு a plus b ரிட்டன் c. ஸோ இது வந்து அடிஷனோட ஃபங்க்ஷன். இப்போ வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். ஸோ c, d. இப்போ அடிஷனில் a, b, மல்டிப்ளிகேஷனில் c, d. ஸோ சியோட வேல்யூஸ் வந்து இந்த ரிசல்ட்டில் வர சியோட வேல்யூஸை இங்கே வந்து பேராமீட்டராக எடுத்துக்குதா. ஸோ தட் இஸ் ஃபங்க்ஷன் காம்போசிஷன். ஸோ இங்கே வந்து அவுட்புட் c, இந்த சியை இங்கே வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனுக்குள்ள e ஈக்குவல் டு சி இன்டூ டி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் இ சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து சி இங்கே வந்து ரிட்டன் சி சொல்லியாச்சு. ஸோ இப்போ சியோட வேல்யூஸ் எங்கேருந்து வரணும்னா அடிஷன் ஆஃப் 10, 20. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ்க்கு வேல்யூவோட கால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இ ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் c, 30. ஸோ இந்த c வந்து எங்கேருந்து வரணும்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதான் இந்த சியோட வேல்யூஸ் வரும். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து பிரிண்ட் இ மட்டும்தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து இந்த சியோட வேல்யூஸ் இந்த ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி இங்கே வரணும். அதுக்கப்புறம் சியோட வேல்யூஸும் இந்த 30யும் மல்டிப்ளை ஆகி நமக்கு வந்து இயோட வேல்யூ கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷன் காம்போசிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்கர்ஷன். ஸோ ரெக்கர்ஷன்னா வந்து ஒரே ஃபங்க்ஷன் திருப்பி அந்த ஃபங்க்ஷனையே வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். எ ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் வித்தின் த ஃபங்க்ஷன். ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனே திருப்பி கால் ஆகுறது தான் வந்து ரெக்கர்ஷன். ஸோ திரும்பி ரெக்கர்சிவாக வந்து ஒரே ஃபங்க்ஷன் ரெப்பிட்டேட்டிவாக நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து ரெக்கர்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஈஸியாக புரியணும்னா ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பரோட ப்ரோக்ராம் எழுதணும்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர்னா என்ன, நம்ம எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர்ஸ் அந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் தான் ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர்.
ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபைன் ஃபேக்டோரியல் ஆஃப் n. ஸோ n நம்பர்ஸ்க்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் n. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்னா, இஃப் n வந்து 1 இருந்ததுன்னா ரிட்டர்ன் 1. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 1 வந்து 1 தான். ஃபேக்டோரியல் ஆஃப் 1 1. அதனால 1க்கு மட்டும் நம்ம வந்து ரிட்டர்ன் 1ன்னு சொல்லிட்டோம். அப்படி இல்லை 1 தவிர வேற எந்த நம்பர்ஸாக இருந்தாலும் இந்த ஃபார்முலாவை பெர்ஃபார்ம் பண்ணணும். அது என்ன ஃபார்முலானா n இன்டூ அகெயின் ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1. ஸோ n இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ரெக்கர்ஷன் எப்படி யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணுறோம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் n. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n 5 வைக்கிறேன்னா, ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல n 5 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 5 மைனஸ் 1. ஸோ அப்போ 5 மைனஸ் 1 என்ன 4. ஸோ ஃபேக்ட் ஆஃப் 4. மறுபடியும் ஃபேக்ட் ஆஃப் 4க்கு மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனே வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஆகிட்டே இருக்கும் அன்டில் n 1 வந்துச்சுன்னா ரிட்டர்ன் 1. ஸோ n 1 வர வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஐட்ரேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டே இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் nன்ற இன்புட்டை கெட் பண்ணணும்ல. ஸோ n வேரியபிளில் இன்புட் என்டர் த நம்பர். ஸோ n வேரியபிளை கெட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணணும். ஸோ ஃபேக்ட்ன்ற வேரியபிளில் அந்த ஃபேக்டோரியலோட ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன். ஸோ ஃபேக்ட்ன்ற வேரியபிளில் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அந்த ஃபேக்டை பிரிண்ட் பண்ணிட போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி வந்து நம்ம அவுட்புட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட வேல்யூ 5 அப்படி சொல்லிட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஸோ இன்புட் வந்து 5 கெட் பண்ணிடுறேன். 5 கெட் பண்ணோடனே ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு சொன்னோடனே நேராக எங்கே போகும், இங்கே போகும் எக்ஸிக்யூஷன். ஸோ ஃபேக்ட் ஆஃப் 5. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இஃப் n வந்து ஈக்குவல் டு 1 செக் பண்ணும், ஃபால்ஸ். ஸோ எல் ஸ்டேட்மெண்ட் வரும். எல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கோம், n இன்டூ ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1. அப்போ nன்றது 5 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1ன்றது வந்து என்ன, ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1 4. இப்போ இந்த ஃபேக்ட் ஆஃப் 4 வந்து திருப்பி ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ 5 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 4 எப்படி எழுதுவோம், 4 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 4 மைனஸ் 1 3. ஸோ மறுபடியும் ஃபேக்ட் ஆஃப் 3 கால் ஆகும். அப்போ 5 இன்டூ 4 இன்டூ இதை வந்து எப்படி எழுதுவோம், 3 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 2ன்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் ஃபேக்ட் ஆஃப் 2 கால் ஆகும். ஸோ 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ இதை எப்படி எழுதுவோம், 2 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 1. 2 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 1. ஸோ இப்போ ஃபேக்ட் ஆஃப் 1 கால் ஆச்சுன்னா இஃப் n ஈக்குவல் டு 1ன்னு செக் பண்ணுச்சுன்னா அப்போ வந்து ட்ரூன்றப்போ ரிட்டர்ன் 1. ஸோ இதோட வேல்யூ எனக்கு 1ன்னு ரிட்டர்ன் ஆகிடும். அப்போ 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. ஸோ இதை நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம்னா ஆன்சர் வந்து என்ன வரும், 150. ஓகேங்களா? ஸோ இது 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து என்ன, 150. ஸோ இதுதான் வந்து ரெக்கர்ஷனோட ப்ரோக்ராம். ஸோ ரெக்கர்ஷன்றது வந்து a function calling itself within the function, that is recursion. ஸோ இப்போ வந்து நம்ம பைத்தானில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் fruitful function, void function, and we seen about parameters and local and global variables, function composition and recursion functions. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து டீட்டெயிலாக வித் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து எப்படி ப்ரோக்ராம்ஸ் எழுதுறாங்க அப்படின்ற டவுட் வந்ததுன்னா யூ கேன் refer the previous videos, introduction to Python for beginners, and Pythonல if conditions எப்படி யூஸ் பண்ணுறது, Pythonல control statements, அதாவது loops, while loop, for loops அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ப்ரோக்ராம் எழுதும் போது.
ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், எப்படி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம், எப்படி அதில் பேராமீட்டர்ஸ் வாங்கணும், எப்படி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், எப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், எப்படி வந்து ஃபங்க்ஷனில் வர வேல்யூஸை பிரிண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றின டீட்டெயில் வீடியோ இதில் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் பைத்தான் லாங்குவேஜோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்ஸையும் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இன் திஸ் சேனல் we can have other subjects also, other engineering subjects for CS and IT. So please do subscribe to get the updated videos. Thank you for watching. Thank you.